ஜெயா டிவி காலை மலர் நேயர்களுக்கு வணக்கம். நாம் பதஞ்சலியின் யோக சூத்திரத்திலே அந்த 8 அங்கங்கள் எவை என்பதை பார்த்தோம். யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தாரண, தியான, சமாதி, அஷ்டௌ அங்கானி என்று பார்த்தோம். இந்த முதல் 5 பயிற்சி, அதாவது யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், இவற்றை பகிரங்க சாதனை என்று வியாசர் கூறுவார். பகிரங்க சாதனம் என்றால் வெளித்தோற்றத்திற்கு தெரியக்கூடிய ஒரு பயிற்சி. நாம் செய்யும் பயிற்சி மற்றவர்களுக்கும் தெரியும். அந்த பயிற்சி இந்த முதல் 5 அங்கங்கள். கடைசி 3 அங்கங்கள் தாரணை, தியானம், சமாதி என்பவற்றை அந்தரங்க சாதனை என்று கூறுவார். உள்நோக்கி செய்யக்கூடிய பயிற்சி. நாம் செய்யும் பயிற்சி அடுத்தவர்களுக்கு தெரியாது. நாம் தியானம் செய்கிறோமா இல்லையா, தாரணையில் இருக்கிறோமா, சமாதி நிலையை அடைந்தோமா என்று வெளியிலே தெரியாது. இதை அந்தரங்க சாதனை என்று வியாசர் தன்னுடைய உரையிலே கூறுவார். இப்பொழுது நாம் யமம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். அவர் அடுத்த சூத்திரத்திலே சொல்வார். அஹிம்சா, சத்திய, அஸ்தேய, பிரம்மச்சரிய, அபரிக்கிரகாக, யமாகா என்று 5 விதமான யமங்களை பற்றி கூறுவார். முதல் யமம் அஹிம்சை. அஹிம்சை என்பதை நாம் கொல்லாமை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த அஹிம்சையை அந்த சிறு வட்டத்துக்குள் அடக்கிவிட முடியாது. கொல்லாமை மட்டும் அல்ல அஹிம்சை என்பது. இந்த அஹிம்சை என்பது மற்றவர்களுக்கு நாம் தீங்கு நினைக்காமல் இருப்பதுதான் அஹிம்சை. மனத்தாலும் வாக்காலும் உடலாலும் மற்றவர்களை கொடுமைப்படுத்தாமல் இருப்பதுதான் அஹிம்சை என்று கூறுவார். ஏனால் மனத்திலே நான் அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் நான் செய்யவில்லை, அதனால் நான் அஹிம்சையை கடைப்பிடிக்கிறேன் என்று கூற முடியாது. எண்ணத்திலே அது வந்துவிட்டாலே அதை அஹிம்சைக்கு அப்பாற்பட்டது தான். ஏனென்றால் எண்ணங்கள் தான் ஒரு காலத்திலே செயல்களாக மாறுகின்றன. ஆகவே மனம், வாக்கு, உடல் 3ஆலும் அடுத்தவர்களுக்கு எந்த ஜீவராசிகளுக்குமே துன்பம் வராமல் பார்த்து கொள்வதுதான் அஹிம்சை என்று கூறுவார். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் மற்றவர்களுக்கு துன்பம் நினைக்காமல் இருப்பது, சொற்களால் அவர்களை பாதிக்காமல் இருப்பது, செய்யும் செயல்களாலும் அவர்களுக்கு எந்த தீங்கும் நேராமல் பாதுகாப்பது தான் அஹிம்சை என்று கூறுவார். நாம் இன்று உஷ்ட்ராசனம் என்ற ஒரு ஆசனத்தை பார்க்க போகிறோம். உஷ்ட்ரா என்றால் ஒட்டகம் என்று பொருள்படும். ஒட்டகத்தின் நிலையை போன்ற அந்த ஆசனம் எப்படி செய்வது என்பதை நாம் இன்று பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி உஷ்ட்ராசனம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உஷ்ட்ரா அப்படின்னாலே கேமல், அதாவது ஒட்டகம். இந்த ஆசனத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஒட்டகத்தை போன்ற ஒரு தோற்றம் கொடுக்கும். அதனால் இதுக்கு உஷ்ட்ராசனம் அப்படின்னு பேர். இது நம்ம புஜங்காசனம், சலபாசனம், அப்புறம் தனுராசனம்லாம் பண்ணி நல்ல முறையில் முதுகுத்தண்டு பின்பக்கமாக வளைவுத்தன்மை கொடுத்த உடனே இந்த ஆசனத்தை நம்ம பண்ணலாம். இது அமர்ந்து கொண்டு அப்புறம் முட்டி போட்டு செய்யக்கூடிய ஒரு ஆசனம். சுகாசனத்தில் சாதாரணமாக உட்கார நிலையிலே உட்காருங்க. கால்கள் 2 நீட்டிக்குங்க முன்பக்கமாக. இப்போ வஜ்ராசனா பொசிஷனுக்கு போங்க. ஒவ்வொரு காலையாக பின்பக்கமாக மடக்கிக்குங்க. குதிகால் மேலே உட்காருங்க. 2 கைகளையும் முட்டிக்கு மேலே வச்சுங்க. பேக் ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும். கண்கள் மூடிய நிலையில். இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே கைகள் 2ஐயும் முன்பக்கமாக தூக்குங்க. முட்டி போட்டு நில்லுங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே கைகளை முன்பக்கமாக தூக்கணும். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கைகளையும் மெதுவாக கொண்டு வந்து இடுப்புக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக உடலை பின்பக்கமாக வளைத்து ஆங்கிளை பிடிச்சிக்கங்க. வலது கையால் வலது ஆங்கிள், இடது கையால் இடது ஆங்கிளை பிடிச்சிக்கங்க. தலையை பின்பக்கமாக தொங்க விட்டுக்குங்க. இது ஒரு ஸ்டே பாஸ்டர். இந்த பொசிஷனில் போயிட்டு ஒரு 4 மூச்சோ அல்லது 6 மூச்சோ வாங்கி விடணும்.
இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே உடலை நேர்படுத்திக்குங்க. கைகள் ரெண்டையும் இடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கைகளையும் தலைக்கு மேலே தூக்குங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக உட்காருங்க. கைகளையும் முன்பக்கமாக கீழே கொண்டு வந்துடுங்க. வஜ்ராசனா பொசிஷன் வந்துடுங்க. இது இன்னொரு முறை பார்க்கலாம். வஜ்ராசனா பொசிஷன்லேயே உட்காந்துருங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கைகளையும் முன்பக்கமாக தூக்குங்க. முட்டி போட்டு நில்லுங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கைகளையும் இடுப்புக்கு பின்னாடி வச்சுக்கங்க. மெதுவாக கொண்டு இடுப்பை பிடிக்கலாம், இல்லைன்னா இடுப்புக்கு பின்னாடி வச்சுக்கலாம். இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக பின்பக்கமாக குனிந்து ஆங்கிளை பிடிச்சிக்கங்க. வலது கையால் வலது ஆங்கிள், இடது கையால் இடது ஆங்கிள். தலையை பின்பக்கமாக தொங்க போட்டுங்க. இது ஒரு ஸ்டே பாஸ்டர். இதில் ஒரு 4 மூச்சோ அல்லது 6 மூச்சோ வாங்கி விடலாம். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கைகளையும் மேலே எடுத்துக்கங்க. உடலை நேர்படுத்திக்கங்க. உள்ளங்கை இடுப்புக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கைகளையும் முன்பக்கமாக மேலே தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக உட்காந்துக்குங்க. கைகள் ரெண்டையும் முன்பக்கமாக கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ இதே ஆசனம் பண்ணும்பொழுது சில பேரால் ஆங்கிளை பிடிக்க முடியாது. அவங்களுக்கு ஆர்ச் பண்ண முடியும், ஆனால் ஆங்கிளை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்க என்ன பண்ணலான்னா பாதத்துக்கு மேலே 2 கைகளையும் வச்சுக்கலாம், உள்ளங்கையை. அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வஜ்ராசனா பொசிஷனில் உட்காந்துக்கணும். இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக கைகளை முன்பக்கமாக தூக்குங்க. முட்டி போட்டு நில்லுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கைகளையும் கீழே கொண்டு வந்து இடுப்புக்கு பின்னாடி உள்ளங்கையை வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளே எழுதுக்கிட்டே மெதுவாக உடலை பின்பக்கமாக வளைங்க. உள்ளங்கை பாதத்தில் வைங்க. வலது உள்ளங்கை வலது பாதத்தில், இடது உள்ளங்கை இடது பாதத்தில். இது ஒரு 4 மூச்சோ அல்லது 6 மூச்சோ இதில் நீங்கள் ஸ்டே பண்ணலாம். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே உடலை நேர்படுத்தி கை ரெண்டையும் உள்ளங்கை இடுப்புக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கைகளையும் முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைகளை கீழே கொண்டு வாங்க. முட்டி போட்டு உட்காந்துக்குங்க. வஜ்ராசனா பொசிஷன் வந்துடுங்க. இப்போ இதை இன்னொரு முறை பார்க்கலாம். வஜ்ராசனத்தில் முட்டி போட்டு உட்காந்துருக்கோம். மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக கைகளை முன்பக்கமாக தூக்குங்க. முட்டி போட்டு நில்லுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கைகளையும் கீழே கொண்டு வாங்க. இடுப்புக்கு பின்னாடி உள்ளங்கையை வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக உடலை பின்பக்கமாக வளைங்க. கைகளை பாதத்து மேலே வச்சுங்க. தலையை பின்பக்கமாக மெதுவாக கொண்டு போயிடுங்க. இது ஒரு ஸ்டே பொசிஷன். இப்போ மூச்சு வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக உடலை நேர்படுத்தி கை ரெண்டையும் இடுப்புக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே 2 கைகளையும் முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சு வெளியே விட்டுக்கிட்டே கைகளை கீழே கொண்டு வாங்க. உட்காந்துக்குங்க வஜ்ராசனத்தில். இப்போ 2 கால்களையும் மெதுவாக முன்பக்கமாக ஒன்றன் பின் ஒன்றாக நீட்டிக்குங்க. இப்போ சாதாரணமாக சுகாசனா பொசிஷனில் உட்காந்துக்குங்க. நாம் இன்று உஷ்ட்ராசனம் எப்படி செய்வது என்று பார்த்தோம். உஷ்ட்ரா என்றால் கேமல், அதாவது ஒட்டகம் போன்ற ஒரு நிலை. இதுவுமே முதுகு பகுதியை பின்பக்கமாக நல்ல முறையில் வளைக்கக்கூடிய ஒரு ஆசனம். இது செய்வதற்கு முன்னால் புஜங்காசனம், சலபாசனம், தனுராசனம் எல்லாம் செய்து நம்மை பயிற்சி செய்து தயார்படுத்திய பிறகுதான் இந்த ஆசனத்தை நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் படிப்படியாக முன்னேறும் பொழுதுதான் நம் உடலிலே வேறு எதுவும் வலிகள் வராமல் இந்த ஆசனத்தை செய்ய முடியும். ஆனால் தேர்ந்த ஆசிரியரின் துணையோடு செய்வதுதான் எப்பொழுதுமே சாலச் சிறந்தது. இந்த உஷ்ட்ராசனம் செய்யும் பொழுது நாமே பார்த்திருப்போம், முதுகுப்பகுதி அதாவது நல்ல முறையில் பின்பக்கமாக வளைந்து
கைகளால் அந்த ஆங்கிள் கால்களை பிடித்து கொள்ளும் பொழுது நெஞ்சு பகுதியை மார்பு அதாவது கழுத்து பகுதியிலிருந்து முட்டி வரை ஒரே நேர்கோடாக வளைந்திருக்கும். அதனால் என்னாகும் என்றால் அந்த பிராண சலனம் என்று சொல்வார்கள். அந்த பிராணன் எந்த வழியாக செல்கிறதோ அந்த முறை சீராகும். ஏனென்றால் மார்பு பகுதி விரிவடைகிறது. மூச்சு வாங்கி விடும் பொழுது அந்த முன்பக்கமாக விரிவடைவதால் அந்த மார்புக்கூடு விரிவடையும் பொழுது மூச்சு வாங்கி விடக்கூடிய திறன் அதிகரிக்கிறது. அந்த கெப்பாசிட்டி என்று சொல்வார்கள் இல்லையா, அது நல்ல முறையிலே விரிவடைகிறது. அது மட்டும் இல்லாமல் வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய சதைகளுக்குமே ஒரு இழுவை இருக்கும். பார்த்தோமானால் முட்டி, இடுப்பு பகுதி, மார்பு, தோள்பட்டை, கைகள் எல்லாவற்றுக்குமே ஒரு ஸ்ட்ரெச்சு. கழுத்தை பின்பக்கமாக நாம் கொண்டு செல்லும் பொழுது கழுத்து பகுதியிலே இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளும் நல்ல முறையிலே தூண்டப்படுகின்றன. அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் சீராகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த கழுத்து பின்பக்கமாக இருப்பதால் அங்கிருந்து செல்லக்கூடிய நரம்புகளின் வேலைகள் தூண்டப்பட்டு அதனுடைய புத்துணர்ச்சி அதிகரிக்கிறது. முதுகுத்தண்டு நல்ல முறையில் வளைவதால் முதுகு பகுதி நல்ல முறையிலே வலுவடைகிறது. எல்லா இடத்துக்கும் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, அதே சமயம் ஒரு ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கிறது. இந்த ஆசனம் பண்ணும் பொழுது தன்னம்பிக்கை கூடும். ஒரு பொருளை பற்றி ஃபோக்கஸ், அதாவது ஒரு தியானம் செய்ய வேண்டுவதற்கு முன்னால் அந்த ஒரு பொருளை பற்றிய எண்ணம் ஒரே நேரத்தில் மனதை குவிக்கவும் இந்த ஆசனம் துணையாக இருக்கும். இதே ஆசனத்தை இன்னும் சில மாறுதல்கள் செய்து எப்படி செய்யலாம் என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் காணலாம்.